ஹாய் வணக்கம். எஸ்கே சுபா விலாக்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சக்கரை பொங்கல். அதுக்கு ஒரு கப் பச்சரிசி, அரை கப் பைத்தம்பருப்பு. இதை முதல்ல நல்லா ஒரு 3 வாட்டி கழுவிக்கலாம். அரிசிக்கு 4 கப்பு தண்ணி, பருப்புக்கு 2 கப்பு தண்ணி, மொத்தம் 6 கப்பு தண்ணி நான் அளந்து வச்சுருக்கேன். ஒரே ஒரு துளி உப்பு போட்டுக்கோங்க ஸ்வீட்னஸ்க்காக. நாலு சவுண்ட் விட்டுக்கோங்க. அதுக்குள்ள நம்ம முந்திரி பருப்பை வறுத்துடலாம். ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றி முந்திரி திராட்சை நான் ரெண்டையும் வறுத்து எடுத்துக்கிறேன். நம்ம 1 கப் அரிசி 1 கப்பு பருப்பு எடுத்துருக்கிறதுனால 1.5 கப்பு வெல்லம். அந்த அரிசி சவுண்டுலாம் வெந்து வரத்துக்குள்ளேயே நம்ம இதெல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பாகு மாதிரி காய்ச்சிக்கலாம். கொஞ்சமாக ஊற்றினா போதும், ஒரு 1/4 டம்ளர். பால் இப்படி தொட்டு பார்த்தா கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்கணும். அந்த மாதிரிக்குள்ள ஆஃப் பண்ணிடலாம். குக்கர் இப்போ 4 சவுண்டு வந்துருச்சு. ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ஒரு கலக்கிட்டு பாக ஊற்றிடலாம். இதில் வந்துட்டு ஏலக்காய் தூள், கொஞ்சமாக பச்சை கற்பூரம் தூள் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சமாக ஜாதிக்காய் தூள் பண்ணி வச்சுருக்கேன். ஏலக்காய் தூள், ஜாதிக்காய் தூள், பச்சை கற்பூரம், வறுத்து வச்சுருக்கேன் முந்திரி திராட்சை. தேவையான அளவு நெய் நல்லா கலந்து விட்டுருவோம். ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு 5 மினிட்ஸ் இதில் அப்படியே விடுவோம். ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சூப்பரான சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.